Hi, hello viewers. Welcome back to our channel. நான் உங்க PK வந்தாச்சு. Welcome to Great Krigalan Magic Show. டிவிக்கு நடந்திருக்கக்கூடிய 2 புது அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் பல்வேறு சலசலப்புகளையும் அரசியல் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய தனிப்பட்ட ஸ்பெஷல் லிஸ்ட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பதவிகள் அப்படின்றத வாரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராதன் பண்டிட்ல ஆரம்பிச்ச இந்த பயணம் அப்படின்றது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கடைசி படத்தினுடைய ப்ரொடியூசர் ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, அவருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்ற பதவியை கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவின் முகங்கள் பலருக்கு முக்கியமான பொறுப்புகள் அப்படின்றத கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி வந்துட்டு பொறுப்புகள் லிஸ்ட் நீண்டுகிட்டே இருக்கும்போது இப்ப தமிழ் சினிமால பிரபலமான தயாரிப்பாளர், அதை தாண்டி கோட் திரைப்படம் இருக்கு இல்லையா, கோட் திரைப்படத்தை தயாரிச்ச அர்ச்சனா கல்பாத்திக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இந்து சமய அறநிலையத்துறையில புதுசா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில அளவிலான குழு இடம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம்ல வந்துட்டு லஞ்சம் வாங்கினா யாரா இருந்தாலும் பையன் ஆட்சி நடக்குது, அண்ணா ஆட்சி நடக்குது, மக ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருந்தார் இல்லையா. அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போன மாசம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளராக இருந்த வீராசாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு ரோடு கான்ட்ராக்ட்ல மனம் வாங்கி கையும் களவுமா சிக்கி இருந்தாரு. லஞ்சம் வாங்கிய தாவேகா நிர்வாகி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லைங்க, இது வந்துட்டு வரவு செலவுல இருக்க வேண்டிய அமௌண்ட், லஞ்சத்தை யாராவது இப்படிலாம் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் கூட மறுபடியும் அவரை வந்துட்டு கைதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. பரவாயில்லப்பா, தாவேகா கவர்மெண்ட்ல தாவேகாலையே கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய மனைவிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே பதவி மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரெண்டை பத்தி தான் விழாவாரியா நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா முன்னாடிலாம் கோயில் அறங்காவலர்கள் அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்தோம்னா பரம்பரையா அவங்களே தான் இருப்பாங்க. இப்போ வந்துட்டு தாத்தா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு அறங்காவலரா அவருடைய மகன் இருப்பாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் அறங்காவலர் இருப்பாரு. அந்த மாதிரி வந்துட்டு அறங்காவலர் பதவி அப்படின்றதே ஒரு டைம்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்துட்டு பார்த்தோம்னா இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு இல்லையா, சோ இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே இயங்கக்கூடிய 10 லட்சத்துக்கும் அதிகமான வருமானம், ஒவ்வொரு கோயில ஒவ்வொரு மாதிரியான வருமானங்கள் அப்படின்றது வரும். ஃபெமிலியரான கோவில்ஸ்ல அதிக வருமானம் அப்படின்றது வரும். சோ அந்த கோயிலுடைய வருமானம், அந்த கோயில்ல இருக்கக்கூடிய கணக்கு வழக்கு, ஓவராலா வந்துட்டு பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரியான பதவி தான் அந்த அறங்காவலர் பதவி அப்படின்றது. சோ பரம்பரை சாராத அறங்காவலர் பதவி அப்படின்றத உருவாக்குறதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது குழு அமைச்சிருக்காங்க. பொம்மபுரம் ஆதீனம் இருக்கார் இல்லையா, அவருடைய தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாரா சம்பத் ஓய்வு பெற்ற ஆட்சி பணியாளர், இந்திய ஆட்சி பணியாளர், அதாவது IAS இருக்கார் இல்லையா, அவருக்கு இடம், ராமநாதன் அவர்களுக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மாவட்ட நீதிபதியா இருந்தவர். இந்த மாதிரி பல ஸ்பெசிபிக்கான பர்சன்ஸ்க்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இவங்களோட சேர்ந்து அர்ச்சனா கல்பாத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்ற கொஸ்டின் தான் இப்ப அரசியல் காலத்துல முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்ப ரீசன்ட் டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னா மக்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைக்க குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் பதவி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எலிஜிபிளான பர்சனாலா இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. விஜயனுடைய படங்கள் இருக்கு இல்லையா, சோ விஜயனுடைய படத்தை தயாரிச்சிருந்தாலே போதும், விஜய் கூட வந்துட்டு நீங்க இருந்திருந்தாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு அந்த அரசு பதவி அப்படின்றது கிடைச்சணும் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனா கல்பாத்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பதவி அப்படின்றதும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. எந்த பேசிக்ல அர்ச்சனா கல்பாத்திக்கு இதுல அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்தணும் அப்படின்ற கோரிக்கையும் கவர்மெண்ட் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. சோ இப்படியே வந்துட்டு தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா எத்தனை ப்ரொடியூசர்ஸ்க்கு பட வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, பட வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு வந்துட்டு எத்தனை அரசு பணி அப்படின்றது கொடுக்கப்படும். அப்படி நீங்க வந்துட்டு அரசு பணிகள்லயோ அரசு அமைக்கக்கூடிய குழுக்கள்லயோ வந்துட்டு அவங்களுக்கான இடம் அப்படின்றது கொடுக்குறீங்கன்னா என்ன ஒரு கேட்டகரியில கொடுக்குறீங்க, அவங்கள்ட்ட என்ன ஸ்கில் இருக்கு, இல்ல என்ன டேலண்ட் இருக்கு. இப்ப முன்னாடி சொன்ன இந்திய ஆட்சி பணியோ இல்ல
இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதியோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அதை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம்னா அந்த விஷயங்கள் பத்தின நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன்ஸா இருப்பாங்க. அர்ச்சனா கல்பாத்திக்கு அதை தாண்டி வந்துட்டு டெல்லி பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஜனநாயகன் பட ப்ரொடியூசர் கிட்ட எல்லாம் என்ன மாதிரியான கேட்டகரியில கிரைட்டீரியால நீங்க கொடுத்திருக்கீங்கன்றதை தெளிவுபடுத்துங்கன்னு எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வீராசாமி இருக்காரு இல்லையா, சோ வீராசாமி வந்துட்டு லஞ்சப்பணம் வாங்கி கையும் களவுமா சிக்கியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோலயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க மிஸ்ஸஸும் இருந்தாங்க. அவர் பணத்தை வாங்கி அவங்கள்ட்ட தான் கொடுக்குற மாதிரி தான் அந்த வீடியோல பதிவு ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா மக்கள் முன்னிலையில நாங்கள் வந்துட்டு எங்க ஆட்சியில தப்பு செய்யறது யாரா இருந்தாலும் சொந்த கட்சியினுடைய ஆளா இருந்தாலுமே கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அதன்படி வீராசாமி கைது பண்ணப்படுறாரு. ஆனா சாலை பணிகள் முடிவுற்ற நிலையில் ஒப்பந்ததாரரின் பில் பாஸ் ஆகாமல் செய்த நிலுவையில் வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. தாவேகா ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட இணை செயலாளருமான வீரா அவரை நாடி தற்பொழுது அந்த பில் பாஸ் செய்வதற்கான அனுமதியை கேட்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு மாசத்துக்குள்ள சேம் அதே பதவி அவர் வந்துட்டு இருந்த கிழக்கு மாவட்ட இணை செயலாளர், செங்கல்பட்டு மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாவட்டத்தினுடைய இணை செயலாளர் பதவி அவருடைய மனைவிக்கே மறுபடியும் கொடுக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீராசாமி தான் டெஃபினட்டா வந்துட்டு மறுபடியும் அந்த ஆதிக்கம் அப்படின்றத செலுத்த போறாரு அப்படின்றது தெரியுது. இதன் மூலியமா மக்கள் இருக்காங்க இல்லையா, எதிர்கட்சிகள் மக்கள் கிட்ட முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, அன்னைக்கு வந்துட்டு கைது பண்ணோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அவருடைய மனைவிக்கு மறுபடியும் பதவியை கொடுத்தா மறுபடியும் அவர் அந்த மாதிரியான ஊழல் அப்படின்றத பண்ணாம இருப்பாரா, இல்ல அவர் அப்படி பண்றது தெரிஞ்சும் மறுபடியும் அவரை சார்ந்த ஒருத்தருக்கே அந்த பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸை அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அவர் நெருங்கிய வட்டாரத்துக்கு ஒவ்வொரு டைம் பதவி கொடுக்கும் போதும் கடுமையான விமர்சனங்கள் அப்படின்றத எதிர்கட்சிகள் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த போக்கு அப்படின்றது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நல விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான அரசு பணி லிஸ்ட் அப்படின்றது பெருசாயிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ் ஏ காமன் மேனா இதை நீங்க பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தர பை பை. மட்டமாமே